என்ன செமஸ்டர் முடிஞ்சிருச்சா? லீவ் விட்டாச்சா? வீட்டில் இருக்க? செமஸ்டர்லாம் எப்படி எழுதியிருக்க? ம் ஆமாம்ப்பா. செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. லீவு ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லா எக்ஸாமும் நல்லா எழுதியிருக்கேன்ப்பா. அப்படியா? வெரி குட். சரி, அடுத்து என்ன பிளான் வச்சிருக்க? அப்பா, இந்த செமஸ்டர் லீவ்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் டூர் போகலான்னு நினைச்சிருக்கோம்ப்பா. டூர் போயிட்டு வரவா? சரி, போயிட்டு வா. ஆனால் எங்கே போகிறீங்க, எப்போ போகிறீங்கன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? அப்பா, வர ஏப்ரல் 23ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா. ஊட்டி, அப்புறம் கொஞ்சம் இடங்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் தேதி ஏப்ரல் 23ன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ப்பா. என்னது? ஏப்ரல் 23? ஏப்ரல் 23 தானே நம்ம சட்டசபை தேர்தல் வருது. அந்த அன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஓட்டு போட வேண்டாமா? அதை விட்டுட்டு எங்கே கிளம்பிட்டீங்க? அப்பா, எலெக்ஷன் தானேப்பா, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். நாங்கள் டூர் போகிறதா மைண்ட் செட் பண்ணிட்டோம். போயிட்டு வந்துடுறோம்ப்பா. இது தப்புன்னு உனக்கு தோணலையா? தேர்தலில் ஓட்டு போடுறது நம்முடைய கடமை இல்லையா? 18 வயசான ஒவ்வொருத்தருக்கும் வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அது நம்முடைய கடமை இல்லையா? அப்பா, இத்தனை பேர் இருக்கிற இந்த இடத்துல நாங்க மட்டும் ஓட்டு போடலைன்னா என்ன ஆக போகுது? ப்ளீஸ்ப்பா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்ப்பா. இல்லப்பா, இது ரொம்ப தப்பு. நான் மட்டும் போடலைன்னா எல்லாரும் நினைச்சா இதுக்கு பின்னால எவ்வளவு பேர்த்துடைய உழைப்பு இருக்குது தெரியுமா? அப்படி நினைக்க கூடாது. அப்படி சொல்லவும் கூடாது. ஓட்டு போடுறது அப்படிங்கிறது நம்முடைய கடமை. நம்ம கடமையை செய்யாம எனக்கு அது செய்யல, இது கிடைக்கலன்னு பேசுறோம். ஆனா நம்ம கடமையை சரியா செஞ்சோமான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு. ஆனாலும் டூர் போகணுமே. டூர் நீங்க எப்ப வேணா போய்க்கலாம். ஆனா தேர்தல் நடத்துற அன்னைக்கு ஓட்டு போடணுங்கிறது கட்டாயம் இல்லையா? நம்ம கடமை இல்லையா? முதல்ல அதை செய்யுங்க. அதுக்கப்புறமா டூர் போய்க்கோங்க. சரிப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு யோசிக்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. தேர்தல் அன்னைக்கு வர்ற ஏப்ரல் 23ஆம் தேதி 18 வயசான ஒவ்வொருத்தரும் கட்டாயம் ஓட்டு போடணும். நம்ம ஓட்டு போடுறது அப்படிங்கிறது நம்முடைய கடமையை சரியா செய்யறோம்னு அர்த்தம். கடமையை செய்யாம உரிமைகளை கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு. கட்டாயம் தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலான்னு சொல்லு. ஓட்டு போடுறது அப்படிங்கிறது நம்முடைய கடமை அப்படிங்கிறத என்னைக்கும் மறந்துடக்கூடாது. உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்க படிச்சவங்கள நீங்க இப்படி யோசிச்சா படிக்காத மக்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? நீங்க அவங்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டாமா? கட்டாயம் ஓட்டு போடணும். ஆமாம்ப்பா, நான் கூட ஒரு நிமிஷத்துல வேற மாதிரி சிந்திச்சிட்டேன். வர்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் 18 வயசுக்கு மேல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தேர்தல்ல வாக்களிப்போம். வாக்களிக்கிறது நம்முடைய கடமை. கடமையை செஞ்சுட்டு உரிமையை கேட்கலாம். என்ன, நாங்க ரெடி, நீங்க ரெடியா? மறந்துடாதீங்க, வர்ற ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போடுறதுக்கு உங்க வாக்குச்சாவடிக்கு போய் கட்டாயம் ஓட்டு போடுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க. மறந்துடாதீங்க, ஏப்ரல் 23ஆம் தேதி கட்டாயம் 18 வயசுக்கு மேல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும். ம் சரியா சொன்ன. இதை நீ உணர்ந்த மாதிரி இது புரியாம இருக்கிற மற்றவங்களுக்கும் நம்ம புரிய வைப்போம். சரிப்பா. எங்க அப்பா எனக்கு புரிய வச்சுட்டாங்க. அது சரி, டூர் எப்போ போவேன் தானே கேட்குறீங்க? டூர் போவேன், ஆனா தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா போவேன். கட்டாயம் ஓட்டு போடுங்க. 18 வயசான ஒவ்வொருத்தருக்கும் வாக்குரிமை இருக்குது. ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய சட்டசபை தேர்தலில் உங்க ஓட்டுக்களை கட்டாயம் பதிவு செய்யுங்க.